3 லாங்குவேஜ் கொண்டு வந்து ஹிந்தியை வந்து கொண்டு வர பாக்குறீங்க, இது தமிழ்நாட்டுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. தமிழ் மக்கள் நாளைக்கு தமிழ் இளைஞர் அடுத்த தலைமுறை நல்லா வாழணும்னா என்னுடைய உணர்வில் 5 மொழியினால் கற்றுக்கணும். இந்த 5 மொழி எல்லாமே எழுத்து படிப்பு தெரியலனாலும் பேச்சு இல்லைனாலும் 5 மொழி நமக்கு இருக்கணும். இப்போதான் நீங்கள் எங்கே வேணாலும் போக முடியும். தாய்மொழி காப்பாற்றுக்கணும், முக்கியமானது. 2 லாங்குவேஜ் இங்கிலீஷு தமிழ் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் தெரியணும். மித்த ஒரு 3 லாங்குவேஜ் பேசுறது தெரியணும். நாம் அந்த மாதிரி அப்ரோச்சே பார்க்கல. நாம் ஸ்கூலில் எழுதுறது மட்டும் தான் கற்றுக்கணும் தேவையில்லை. 5 லாங்குவேஜ் எழுதணும்னா ரொம்ப புத்தி வேணும், முயற்சி வேணும். வேண்டாம், 3 மொழி பேசுகிற மாதிரி சொல்லி கொடுக்கலாமே எல்லா குழந்தைக்கு, எவ்வளோ நல்லா இருக்கும். எங்கே போனாலும் நல்லா வளைக்கிறாங்க. தமிழ் ஆள் உலகம் முழுக்கமாக போய் பலவிதமான செயல்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம ராஜராஜ சோழனை போய் கம்போடியாவில் போய் அந்த கோயில் கட்டினாங்க. அப்படி என்ன லோக்கல் மொழி கற்றுக்காம நான் தமிழ்லையே பேசுகிறேன்னு பண்ணிட்டானா? அப்படி இல்லை. அங்கே போனோட கற்றுக்குவான். அவன் போகிற ஆளுக்கு எல்லாமே கம்போடியா லாங்குவேஜ் இங்கேயே ஆளுக்கு டீச்சர் கொண்டு வந்து இங்கேயே சொல்லி கொடுத்து அங்கே அனுப்புனாங்களாம். அப்போ தானே அந்த மாதிரி வளர முடியும். தமிழ்நாட்டில் தமிழ் தான் முக்கியமாக இருக்கணும். கர்நாடகத்தில் கன்னடம் தான் முக்கியமாக இருக்கணும். ஆனால் மித்தது இருக்கக்கூடாதுன்னு பண்ணிக்க வேண்டாம். என்னத்துக்குன்னா இது நம்ம காலை நாம வெட்டிக்கிற மாதிரி ஆகிடும்.